5000 ரூபா கொடுத்தா என்னை நீங்க திட்டலாம், 10,000 ரூபா கொடுத்தா என்னை நீங்க அடிக்கலாம், 50,000 ரூபாய் கொடுத்தா 500 ரூபா குவார்டர் பிரியாணிங்கிறது கூட்டத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தவனுக்கு, திரும்பியே வராதவனுக்கு. உங்களெல்லாம் மீட்டிங் கூட்டிட்டு போய் 20 லட்ச ரூபா கொடுத்துரும் வீட்டுக்கு. நான் வரமாட்டேன். 40 லட்ச ரூபா கொடுத்தோட நான் வரமாட்டேன். குடும்பத்து மேல அக்கறை இருக்கிறவன் வருவான். லத்தி சார்ஜ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எவ்வளோ சார் கொடுப்பாங்க? 50 ரூபா 100 ரூபாவா? 50 ரூபா 100 ரூபாயா? போலீஸ்காரங்க லத்தி மாதிரி ஒரு குச்சி இருக்கு தெரியுமா, பெரிய குச்சி, அந்த குச்சியை வச்சு நங்கு நங்கு நங்குன்னு அடிப்பாங்க. யார் உங்க தலைவர்? சிந்திங்க. ஹலோ, நீங்க தானே சார் சிந்த சொன்னீங்க? ஐயோ, மூக்க சிந்த சொல்லல. ரஜினி யாரெல்லாம் திட்டிருக்காங்களோ அவங்களாம் இன்னைக்கு விரும்பியா இருந்து விஐபி ஆனோம். மக்களே அப்படி இருந்தாதான் வாழ முடியும். நீங்க இப்படி இருந்தா வாழ முடியாது. ஆண் ஜாதி பெண் ஜாதி அவங்க 2 பேத்துக்கும் ஒரு புள்ள பிறந்தா அது புள்ள ஜாதி, அவ்வளவுதான். தனி தீவு ஆக்கிட்டோம்னா நம்மள எவனுமே டச் பண்ண முடியாது. இது எல்லாத்துக்கும் எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு தலைவர் யாரு? திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். வணக்கம் NNK சார். வணக்கம் DK. எனக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துங்களேன். நீங்க யாரு? டிவிகேல DMKல எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மற்ற கொஸ்டின்லாம் போலாம். ஏன் இப்படி ஒரு சந்தேகம் வந்தது? இல்ல, நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். நீங்க எனக்கு மட்டும் இன்டர்வியூ கொடுக்கல, எல்லா சேனலுக்கும் இன்டர்வியூ கொடுக்குறீங்க. அதுல ஒரு வீடியோல பார்த்தேன், 200 ரூபாய் வாங்கிட்டு திமுக கார மாதிரியே பேசிருக்கீங்க. நீ காசு வாங்குற, நீ காசு என் மேல பழிய சுமத்துறீங்க. ஆனா உண்மையிலேயே எனக்கு டவுட் என்னன்னா, நீங்க திமுக காரங்கிட்ட காசு வாங்கிட்டு திமுகலாவே பேசுறீங்க. என்ன விஷயம் எனக்கு கிளியர் பண்ணுங்க. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. சீரியஸா சொல்றேன். அம்மா மேல சத்தியமா, அண்ணி மேல சத்தியமா, ஏன் வேற சின்னண்ணி இன்னி மேல சத்தியமா. இன்னின்னா அதெல்லாம் புரியுங்க, உங்களுக்கு புரியலன்னா விடுங்க. சத்தியமா சொல்றேன். என் பேட்டர்ன் எப்படி தெரியுமா? இவன்கிட்ட காசு வாங்கணும், அவன்கிட்ட காசு வாங்கணும், இந்த கட்சிக்கிட்ட வாங்கணும், அந்த கட்சிக்கிட்ட வாங்கணும், இதெல்லாம் கிடையாது. ஆமா, 5000 ரூபா கொடுத்தா என்னை நீங்க திட்டலாம், 10,000 ரூபா கொடுத்தா என்னை நீங்க அடிக்கலாம், 50,000 ரூபாய் கொடுத்தா முடிச்சு விட்டுறலாம். சாவறதுக்கும் தயாரா இருக்கிறேன் நான் தான். ஓஹோ. ஆனா வேணும், காசு வேணும். ஆமா. கமிஷன் உங்க தலைவருக்கு போதா? ஹலோ, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு, தொண்டனோட நலன் கருதி எதையுமே வாங்குறது. அப்படி இருக்கிறதுனாலதான் மக்களோட நலன் கருதி அரசியலுக்கு வந்திருக்கு. சரி, நீங்க டிவிக்கு கூட்டத்துல போய் சேர்த்தா 20 லட்சம் கொடுத்துருப்பாங்கல்ல, 50,000 ரூபாய்க்கு போய் சாவரன்றீங்களே, எங்களுக்கு தெரியாதா? விவரம் தெரியாதா? அந்த ஐடியாலாம் இல்லாம இருக்கு. கூப்பிடுறேன். தனியா போய் செத்தா ஒண்ணும் கொடுக்க மாட்டாங்க. ஆமா, கும்பலா போய் சாகணும். அப்பதான் குடும்பத்துக்கு 20 லட்ச ரூபா கொடுப்பாங்க. கண்டிப்பா. அதனால 4 நண்பர்களை கூப்பிடுறேன். எவனும் வரமாட்டேங்கிறான். எல்லா திமுக காரன் சதிகாரங்களா இருக்கானுங்க. சீரியஸா. அவங்க வரலன்னா இவங்க எப்படி சார்? சரி, ஏன் வரமாட்டாங்க? சாகரத்துக்கு எவனும் விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஆமா, வரமாட்டேங்கிறாங்கன்னா ஏன் கூட்டத்துக்கு போனா தானே 20 லட்ச ரூபா கிடைக்கும் சார். கூட்டத்துக்கு போனா 20 லட்சமா? ஒரு 500 ரூபாய் குவார்டர் பிரியாணி தருவாங்க சார். ஹலோ, 500 ரூபா குவார்டர் பிரியாணிங்கிறது கூட்டத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தவனுக்கு, திரும்பியே வராதவனுக்கு. போயிட்டா 20 லட்சம் ரூபா. தெரியுமா? எல்லாம் உஷாராயிட்டாங்க போல இருக்கு. சீரியஸா. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாம் தெளிவா இருக்கும். ஆமா, எங்கேயாவது மொத்தமா முடியறானுங்களா? முடிய மாட்டேங்கிறாங்க. ஒரு விஷயம், ஒரு நாள் போல் மறுநாள் இருக்காது. ஓகே, வரும் வரும். எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க போல இருக்குன்னு ஒண்ணு நல்லா தெரிஞ்சு, ஈரான்ட்ட ஒரு டீலிங் நடந்துட்டு இருக்கு. அங்க இருந்து இங்க பேசிட்டீங்களா? அப்புறம் சரி, எல்லாரும் போயிட்டா யாருக்கிட்ட காசு வாங்குது? எல்லாரும் போயிட்டா யாருக்கிட்ட காசு வாங்குறதா? ஹலோ சார், இங்க இருந்து நீங்க ஈரான் கிளம்பிட்டா யாருக்கிட்ட காசு வாங்குது நான் கேட்டேன். அதானே.
நான் வேற மாதிரி நினைச்சிட்டேன். என்னத்த வேற மாதிரி நினைச்சீங்க அதான் சார்? நாத்திகா மதுவும் அவன் ஈரல் வாங்க வர்றதுக்கு காசு இல்லாம சுத்தின்னு இருக்கான். இப்ப நீங்க ஈரான் பிரச்சனை பத்தி பேசுனீங்க. பாத்தீங்களா உங்க நினைப்புல எப்படி இருக்குன்னு. நான் ஈரான் பத்தி, உலக நாடுகளோட போர் சூழல் பத்தியும் அதோட பெட்ரோல் டீசல் கிடைக்காத தன்மை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க மாட்டு ஈரல், கோழி ஈரல், ஆட்டு ஈரல், ஈரல் வறுத்து சாப்பிட்றதுலதான் மைண்ட் இருக்குது. அதான் உங்களெல்லாம் சீரியஸா மீட்டிங் கூட்டிட்டு போய் 20 லட்ச ரூபா கொடுத்துடணும் வீட்டுக்கு. நான் வரமாட்டேன். 40 லட்ச ரூபா கொடுத்தோட நான் வரமாட்டேன். அதான் குடும்பத்து மேல அக்கறை இருக்கிறவன் வருவான். குடும்பத்துல துளி கூட அக்கறையே இல்லாத ஒருத்தன் இப்படிதான் பேசுவான். சார் உயிரோடு இருந்து நீங்க 20 லட்ச ரூபா கொடுத்தா உடனே வந்துடுறேன். செத்து போயிட்டு தான் 20 லட்ச ரூபா கொடுத்தா எவன் சார் வருவான்? நாடு நாட்டு மக்கள் மேலையும் வச்சிருக்க இதை விட கொஞ்சம் அதிகமா குடும்பத்து மேல அக்கறைய வச்சிருக்கணும். அதான் உங்க தலைவர் தான் வச்சிருக்காரு. ஒரு விஷயம், நாட்டு மேலதான் வச்சிருக்காரு, குடும்பத்து மேல வைக்கல. இல்ல, நான் வேற ஒருத்தவங்க மேல சொன்னேன். வேற ஒருத்தவங்க மேலே? உங்க சின்ன நீ அவங்க மேல சொன்னேன். ஆவும்னா தயவு செஞ்சு சீரியஸா சொல்றேன், நீங்கெல்லாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் லத்தி சார்ஜ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எவ்வளவு சார் கொடுப்பாங்க? 50 ரூபா 100 ரூபாவா? 50 ரூபா 100 ரூபாயா? சார்ஜ் எவ்வளவு கொடுக்கணும்? ஹலோ. ஓ, போன் சார்ஜா? ஹலோ, நான் சொல்றது லத்தி சார்ஜ். போலீஸ்காரங்க லத்தி மாதிரி ஒரு குச்சி இருக்கு தெரியுமா, பெரிய குச்சி, அந்த குச்சியை வச்சு நங்கு நங்கு நங்குன்னு அடிப்பாங்க. யார்? உங்க தலைவர? எங்க தலைவரையா? ஹலோ, நான் உங்களை அடிப்பாங்கன்னு சொல்றேன். எங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அது நடக்குன்னு சொல்றேன். சார் அதெல்லாம் நடக்காது சார். நடக்காதா? நடத்தி காட்டுவோம் சார். நடக்காது சார். நடத்தி காட்டுவோம். அடி வாங்குவீங்க சார். அம்மா சத்தியமா நான் அடி வாங்க மாட்டேன். நடக்காது. எப்படி சொல்றீங்க? நீங்க தான் ஜெயிக்க மாட்டீங்களே. ஜெயிச்சாதான் ஆட்சிக்கு வந்து என்ன லட்டி சார்ஜ் அடிக்கணும். ஜெயிக்க மாட்டீங்களா, எப்படி நடக்கும்? எது ஜெயிக்க மாட்டோமா? யாரு? நாங்க. அப்படிதான். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், சிந்திங்க. ஹலோ, நீங்க தானே சார் சிந்த சொன்னீங்க. ஐயோ, மூக்க சிந்த சொல்லல. ஓ, சிந்திக்க சொன்ன. ஓகே ஓகே. ஆமா, தொங்கு ஆட்சின்னு. எது, தூக்குல தொங்க போறீங்களா? தூக்குல தொங்க போறோமா? ஹலோ, எலெக்ஷனுக்கு அப்புறம் தொங்கு சட்டம்னு ஒண்ணு இருக்குது. அது மூலியமா எங்க தலைவர் முதலமைச்சர் ஆயிடுவார். அத சொல்ல வர்றேன். தூக்குல தொங்குவோமான்னா புரியல. இல்ல, எலெக்ஷனுக்கு அப்புறம் பல விஷயங்கள் நடக்கும் தாவேக்காவுல விஜய்க்கு அப்படின்றாங்க. அத பத்தி பேசியிருந்தேன். அதான் காத்துட்டு இருக்கிறது, எப்படா எவன்டா சாவான் அப்படின்னு. சரி, இதெல்லாம் ஒரு புறம் கூட்டம். உங்க ஆதவர்ஜுனா அவர் சொல்லியிருக்கிறாரு ரஜினியை பத்தி எதுக்கு வம்பு எழுதாரு. ஏதோ ரஜினி வந்து அரசியல் விட்டு போனதுக்கு திமுக தான் காரணம், ரஜினி பயந்துட்டாரு, எங்க தலைவர் பயப்பட மாட்டாரு அப்படின்னு சொல்லி எதுக்கு தேவையில்லாம அந்த மனுஷனை வம்புக்கு எழுதுறீங்க? ஒரு விஷயம் தெரியுமா? ஏவன் பெரிய மனுஷனா விவிஐபியா இருக்கானோ அவனை பத்தி நாம பேசினாதான் நாம விரும்பியா இருந்தாலும் விஐபி ஆக முடியும். அப்ப ஆதவர்ஜுனா விரும்பியா? இப்பைக்கு அவர் விரும்பி தானே. அதுக்கப்புறம் அவர் விஐபி ஆகணும்னா என்ன பண்ணும்? பெரிய விஐபிய நம்ம திட்டினாதான் நாம விஐபி ஆக முடியும். இதெல்லாம் ஒரு பொழப்புல. பொழப்பா? ஹலோ, இப்படி ரஜினிய அப்ப ராமதாஸ் மாம்பழம் கட்சி வச்சிருக்காருல்ல, ஆமா, அப்பவே ரஜினி அப்படி திட்டினதுனால்தான் அவரு அப்படி பண்ணாரு. ஓ, அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ரஜினியை யாரெல்லாம் திட்டிருக்காங்களோ அவங்களாம் இன்னைக்கு விரும்பியா இருந்து விஐபி ஆனவங்க. அதாவது மக்களுக்கு நல்லது செஞ்சு மக்களோட மக்களை நின்று அப்படி வளர்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. விஐபியை திட்டி வளரணும். உங்களுக்கு அதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தெரியுமா? ஆக்சுவலா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலை விட்டு பின்வாங்கிறதுக்கு காரணம் என் மேல காவி சாயம் பூசுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். அத போல்டா பேசாம அதுக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு வந்து நிக்கிறீங்க. பாஜகவை பார்த்து ஏன் சார் இப்படி பயப்படுறீங்க? ஒரு விஷயம் தெரியுமா? நல்லா தெரிஞ்சுங்க, தமிழர்கள்
வீரன் தான் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இவன்கிட்ட வீரம் இல்ல. ஓ ஆமா, சீரியஸா. இந்திக்காரங்க இருக்காங்க தெரியுமா, அவங்க பயங்கர வீரமானவங்க. அவனுங்க இப்ப நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார வந்துட்டாங்க தெரியுமா. அப்படியா? அப்புறம் அப்ப அவங்கள்ட்ட நம்ம ஆகணும்ல. அதனாலதான் விஜய் அப்படி ஆயிட்டு இருக்காரு போல இருக்கு. ஆகணும், இல்லாட்டா அடிச்சிருவாங்க தெரியுமா. ஆனா இந்த பக்கம் திமுக பாத்துக்கலாம் வாங்க ஒண்டிக்கு ஒண்டி அப்படின்னு பயப்படாம நின்று அடிக்கிறாங்களே. அதனாலதாங்க இந்த திமுக வந்து மொத்த தமிழ்நாட்டையும் சுடுகாடாக்க போறாங்க. ஆமா, அவங்களுக்கு பயந்து நம்ம கை கட்டி நின்னோம்னா நம்ம நல்லபடியா வாழ்ந்துடலாம்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. இருக்காங்க, கொஞ்சம் பணிவா இருக்கணும்லங்க. அதான் உங்க தலைவர் விஜய் மாதிரி, எடப்பாடி மாதிரி, அன்புமணி மாதிரி, இவங்கள மாதிரியே கை கட்டியே இருக்கணும் பாஜக கிட்ட. திமுக மாதிரி எதிர்த்து நின்னா சுடாகடா மாட்டிடுவாங்க. கரெக்டா? ஐயோ, வீரம் வேலைக்கு ஆகாதுங்க, விவேகமா செயல்படணும் சார். விவேகத்தை மட்டும் வச்சுட்டு என்னத்தை கிழிச்சிங்க? வீரமா செயல்பட்டாதான் சார் இங்க நம்ம இருக்க முடியும். இன்னைக்கு திமுக வீரமா செயல்பட்டதுனாலதான் நமக்கு நிதி கொடுக்கவே இல்லை, ஜிஎஸ்டி கொடுக்கவே இல்லை, பேரிடர் நிதி எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை. எல்லாத்தையும் நம்மளுக்கு எப்படி ஸ்டாப் பண்ணுமோ அந்த அளவுக்கு பாஜக ஸ்டாப் பண்ணுச்சு. ஆனா இவங்க வீரமா செயல்பட்டு நம்மள சுயமரியாதையா நடக்க வச்சிருக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து வீரமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா எப்படி சார் இது? அதான் உங்க சுயமரியாதை சுயமரியாதை அப்படிங்கிறீங்களே, சீரியஸா சொல்றேன், செத்து போயிருவீங்க. சுயமரியாதை எதிர்பார்க்கிறவங்க செத்து போயிருவான். சுயமரியாதைய அடமான வச்சிடணும். உங்களை மாதிரி. ஹலோ, என்ன மாதிரின்னு இல்ல, எங்க தலைவர் மாதிரி. அவரை தான் சார் நானும் சொன்னேன். நீங்கன்னா அவரு, அவர்னா நீங்க. எங்க தலைவரே மக்களே. மக்களே, புரியுதுங்களா? அப்படி இருந்தாதான் வாழ முடியும். நீங்க இப்படி இருந்தா வாழ முடியாது. அந்த மக்கள் தான் 2026 கொடுக்க போறாங்க. நல்லா எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணுமா, இப்படி இருக்கணுமான்னு மக்கள் தீர்மானிப்பாங்க. மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பில் மகேஷா? அன்பில் மகேஷா புரியல எனக்கு. இல்ல, மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்புனீங்களா, அன்பில் மகேஷான்னு கேட்டேன். தெரியுதா இதுல இருந்து? தனிப்பட்ட முறையில நீங்க அன்பில் மகேஷ் டீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இது என்ன சார் புதுசா இருக்கு? எனக்கு அவருக்கு என்ன சார் டீலிங் இருக்கு? தெரியுங்க, ஏற்கனவே நீங்க உங்க ஏரியா அங்கதானே சேகர் பாபு, தெரியாம இருக்கு சார்? சேகர் பாபு, அன்பில் மகேஷ், முக ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இவங்க கூட எல்லாம் நான் டீலிங் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. ஆனா ப்ரூவ் பண்ணுனா ப்ரூவ் பண்ணவே மாட்டீங்க. உங்க தலைவர் மாதிரியே நீங்களும் அடிச்சு விடுறீங்க சார். எங்க தலைவர் ஏதாவது ஒரு பொய் சொன்னாருன்னு இது வரைக்கும் சொல்லுங்க. ஒரு பொய் என்ன சார்? சொல்றது எல்லாமே பொய் தானே சார்? சொல்றது எல்லாமே பொய்யா? ஹலோ, எங்க தலைவன் எல்லார்கிட்டையும் கணக்கு கேட்க ஆரம்பிக்கிறான். அதனாலதான் இவ்வளவு கொஸ்டின் பண்றானுங்க தெரியுமா? ஆமா சார், ஜாதியே நாங்க பார்க்க மாட்டோம், மதமே பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிதான் வந்தீங்க. ஆனா இன்னைக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துறீங்க. எதுக்கு? அதான் ரொம்ப அறிவோத்தனமா ஒரு கொஸ்டின் பண்றது மாதிரி நினைச்சுக்கிட்டீங்களா? ஜாதி இல்லாத சமுதாயத்தை நாம உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஜாதி இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆமா, அவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அதெல்லாம் இல்லாம ஆக்க முடியும். அது கூகுள்ல போய் பார்த்தாலே சொல்லிடும் சார், தமிழ்நாட்டுல எத்தனை ஜாதி இருக்குது, என்னென்ன ஜாதி இருக்குன்னு. இதுக்கு வேற போராட்டம் பண்ணி ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அப்பதான் தெரிஞ்சுக்கணுமா? அதோ கூகுள்ல பார்த்தா போய் என்ன சொல்லும், எல்லாரும் தனித்தனியா பிரிச்சு சொல்லும். ஆனா இங்க எல்லாருமே கலப்பு திருமணம் பண்ணிருக்காங்க. இந்த ஜாதியில இருக்கிறவன் அந்த ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கான், அந்த ஜாதியில இருக்கிறவன் இந்த ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கான். நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயமா? கலப்பு திருமணம் நல்ல விஷயம் தானே சார்? ஜாதி வேறுபாடு இருக்காதுல்ல. கணக்கெடுக்கிறப்ப வேணும்ல, கணக்கு முக்கியம், புரியுதா? அதனாலதான் எங்க தலைவர் ஜாதி வாரியான கணக்கு எடுக்கணும். புருஷன் ஒரு ஜாதியா இருந்தாலும் பொண்டாட்டி ஒரு ஜாதியா இருந்தாலும் அது எல்லாம் கணக்குக்குள்ளார வரணும். சப்போஸ் அவங்க 2 பேத்துக்கும் ஒரு புள்ள பிறந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு ஜாதிய உருவாக்கணும். ஆமா, உருவாக்கி அதையும் கணக்குள்ளார கொண்டு வரணும். இருக்கிற ஜாதி இல்லாம புதுசா ஒரு ஜாதியை உருவாக்குவீங்க. சரி, இந்த ஜாதி கணக்கெடுப்பு நடத்தி எப்படி இத மேட்ச் பண்ணுவீங்க? ஹலோ, என்ன இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாதான் எதையுமே இல்லாம பண்ண முடியும். புரியுதுங்களா? ஒரே விஷயம், இருக்கிற எல்லா ஜாதியும் கணக்கெடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் 2 ஜாதி இல்ல 3 ஜாதி. அதுதான் ஆண் ஜாதி,
பெண் ஜாதி. அவங்க 2 பேத்துக்கும் ஒரு புள்ள பிறந்தா அது புள்ள ஜாதி, அவ்வளவுதான். புள்ள ஜாதி, ஆண் ஜாதி பெண் ஜாதி, ஓகே. புள்ள ஜாதினா ஹலோ, புள்ள பிறக்குதுல்ல, ஓகே ஓகே. என்னதுன்னு கொஞ்சம் கூட இல்ல, அந்த புள்ள பிறந்தா வளருமே, அதுவும் ஒரு காலத்துல ஆணா மாறுமே, அப்ப என்ன ஜாதியில? அது ஆண் ஜாதியில போய்க்கும். ஓ, புரியுதுங்களா? பொம்பளை பிள்ளை இருந்தா பொன் ஜாதியில போயிருக்கும். ஓ சரி சரி, நல்ல திட்டம் சார், சூப்பர் திட்டம். ஆனா ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறது வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட வேலை இல்ல சார். சென்ட்ரல் கவர்மெண்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு நீதிமன்றமே சொல்லிருச்சு. நீங்க வந்து இங்க இருக்கிற கவர்மெண்ட்டை வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துன்னு சொல்லி நீங்க பிரஷர் பண்ணீங்கன்னா பிரயோஜனமே இல்லையே. நீங்க ஒன்றிய அரசு தானே எதிர்த்து நீங்க போராடணும். இந்த ஒன்றிய அரசு அவனுங்க சீரியஸா சொல்றேன், அவனுங்க கொஞ்சம் கூட நமக்கு தேவையே வேணும். சீரியஸா எதா இருந்தாலுமே அங்க இருந்துதான் வாங்கணும். அப்ப இங்க இருக்கிற என்ன பண்றான்? அப்ப நீங்க உங்க கவர்மெண்ட் அமைஞ்சோன்னு தமிழ்நாடு இந்தியால இருந்து பிரிச்சிருவீங்களா? ஒரு விஷயம், தமிழ்நாடு தமிழருக்கு அப்படிங்கிற ஒரு கொள்கையை நிலைநாட்ட போறதுக்கு அந்த அண்ணா போராடினாரு. அதுக்கப்புறம் எங்க அண்ணா போராடுவார் தெரியுமா? தமிழ்நாடு தமிழருக்கு, இங்க எல்லா கோயிலும் புரியுதா? தெலுங்குக்காரன், மலையாளத்தான், கன்னடக்காரன், இந்திக்காரன் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டான். ஆமா, எல்லாரும் வந்து இங்க உட்காந்துருக்காங்க. கிராமத்துல ஒரு இந்திக்காரன் இருக்கான் தெரியுமா? அதுவும் வட்டிக்கு விடுறான். நம்ம காசை நம்மள்கிட்டயே வாங்கி நமக்கே கொடுத்துட்டு நம்மள்கிட்ட. அப்ப உங்க தலைவர் வீடு இருக்குல்ல, அங்க யாருமே இந்திக்காரங்க யாரும் வேலை செய்யல சார்? எல்லாம் தமிழ் ஆளுங்க தானா? சொல்லுங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், அடிமட்டமான வேலைக்கு தான் அவங்களெல்லாம் வச்சிருக்கோம். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து மேல் மட்டத்துக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் தமிழ்நாடு தமிழருக்கு அப்படிங்கிற ஒரு இதை நாங்க கொண்டு வரோம். அப்போ விஜய் ஆட்சி அமைந்தா இந்தியால இருந்து பிரிச்சிருவீங்களா தமிழ்நாட? ஒரு விஷயம், குமரி கண்டம், லெமூரிய கண்டம் அப்படின்னு இந்த இந்தியாவில இருந்தே தனியா அப்படி இருந்தது தெரியுமா? இந்த கச்சத்தீவம் மீட்போம் அப்படின்னு எல்லா காலத்திலயும் எல்லா அரசியலும் சொல்லிட்டு இருக்காங்களே, அதை பத்தி எவனாவது யோசிச்சானா? கடையில போய் 2 கட்சி போய் மீட்டர்லாமே. கர்ச்சிஃபா? ஹலோ, நான் கச்சத்தீவை பத்தி பேசிட்டு இருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்கணும், அம்பானிட்டையும் அதானிட்டையும் நாங்க அங்க ஸ்டார் ஹோட்டல் கட்டுறதுக்கு கொடுத்துறோம். எங்க கச்சத்தீவுல ஒரு ஸ்டார் ஹோட்டல். அந்த ஸ்டார் ஹோட்டல்ல நீங்க ஃப்ரீயா எதை வேணுமாலும் என்ஜாய் பண்ணிக்கலாம். அப்ப எல்லா பேரும் போயிடுவாங்கல்ல. அப்ப கச்சத்தீவு யாருக்கு சொந்தம்? நமக்கு சொந்தமாயிரும்ல. உங்களுக்கு சொந்தமாவாது, அதானி கம்பெனிக்கு தான் சொந்தமாகும். இப்பவே ஆல்மோஸ்ட் இந்தியாவை ஆட்டைய போட்டாங்க மோடியால. புரியுதா? எங்க தலைவர் விவேகமா வேலை பார்க்கிறாரு. இந்தியாவில இருந்து தமிழ்நாட தனியா பிரிச்சு அப்படியே தனி தீவு ஆக்கிட்டோம்னா நம்மள எவனுமே டச் பண்ண முடியாது சார். இதுக்கு நீங்க இந்தியா கூடயே நீங்க தமிழ்நாட்டை சேர்த்துடலாம் சார். தமிழ்நாட்டை இந்தியால இருந்து பிரிச்சுட்டு அம்பானி அதே நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இவங்க இல்லாம அவங்க இல்லாம இவங்க இல்லையே. அப்ப என்னத்த பிரிக்கிறீங்க? பிரிக்காம ஒன்னா வச்சிருங்க. ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு இந்த பெட்ரோல் தட்டுப்பாடுக்கு காரணம் இப்படிங்கிற விஷயத்துக்குள்ளார எங்க தலைவர் முடிச்சிருவாரு. எப்படி? அம்பானி கேட்டு அதானி கேட்டு வாங்கி கொடுத்துருவாரு. அப்புறம் எவ்வளவு பெட்ரோல் அவங்க வச்சிருக்காங்க தெரியுமா? அவ்வளவு பெட்ரோல் டீசல் அவங்கள்ட்ட இருக்குது. ஆனா மோடி போய் எங்க போய் கெஞ்சுறாரு? ஈரான் அதிபர்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்காரு. அதுதான் சொல்றேன். ஆமா, இவர் இங்க இருக்கிற அம்பானிட்டையும் அதானிட்டையும் ஏய் தம்பி குடுங்கடா அப்படின்னா உடனே நடந்துரும். ஆனா குடுக்குறாங்களா? கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? நம்ம தமிழனா இருக்கிறதுனால நமக்கு தடை செய்யப்படுது. உங்க தலைவர் போன் பண்ணி கேட்கலாம்ல, அதானி கிட்டயும் அம்பானி கிட்டயும். ஒரு விஷயம், கம்யூனிட்டி பையங்க போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க தலைவர் டெய்லி ரிங் பண்ணிட்டே இருக்கு. எங்க தலைவர் எப்போதுமே தனியா உட்கார்ந்துதான் மொபைல் நோட்டு வர தெரியுமா? ஏன் படம் எதுனா பாப்பாரோ? ஹலோ, அவங்களுக்கு போன் போட்டுட்டு இருக்காரு. போன 4 நாள் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. சீரியஸா மதிக்கல. அப்போ மதிக்கலையா? விஜய் மதிக்கவே இல்லை. உங்களுக்கு தெரியல, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் பிஸியாக இருக்கிறாங்க. ஆமா, எப்பவுமே உங்க ஆளு பிஸியா இருக்காரு. ஹலோ, எங்க ஆளு பிஸியா இல்ல, அந்த அம்பானி அதானியும் பிஸியா இருக்காங்க. அவங்க ஆமா சார், அவங்க பிசினஸ்மேன் சார். வெளிநாட்டுக்கு போவாங்க, மோடி கிட்ட மீட்டிங் நடத்துவாங்க, நிறைய வேலை இருக்கும்.
உங்க தலைவருக்கு இஷ்டத்துக்குன்னு வர முடியுமா அவரு? தமிழ்நாட்டுலதான் நீங்க வந்து என்ன பண்றீங்க, உங்களுக்கான ஒரு கூட்டத்தை வச்சு நீ ஏமாத்தி நிக்கிறீங்க. அவங்கள ஏமாத்த முடியுமா? மோடியே ஏமாத்துறாங்க அவங்க. உங்க தலைவர்லாம் எந்த மூலிகை? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த பெரிய மனுஷன் பீத்திக்கிற எவனாவது அவங்கள்ட்ட பேசி நம்ம ஊர்லயே இருக்கிற பெட்ரோல் பங்கு குடோன் எல்லாம் இருக்கு தெரியுமா, அதுல இருக்கிறது எடுத்து ரிலீஸ் பண்ணாவே எத்தனை மாசத்துக்கு? 6 மாசத்துக்கு ஓடும். அந்த அனுமதி எவனாவது வாங்குறானா? யாருமே வாங்க மாட்டான். இங்க எங்கெங்க பெட்ரோல் இதெல்லாம் இருக்கு தெரியுமா? ரிலையன்ஸ் பங்கு அங்கங்க இருக்கு தெரியுமா? குடோனு அதானி இது இருக்குது, அம்பானி இது இருக்குது, எல்லாம் அங்க போய் மக்கள் உள்ளார பூந்து உடைச்சு எடுக்க ஆரம்பிச்சானா எவ்வளவு நேரத்துல நடக்காம இருக்கும்? அதை நடத்த போறது யாரு? எங்க தாவேக்கா கட்சி. ஆமா, எங்க தலைவர் ஒரு வார்த்தைக்காக அத்தனை பேர் ஊருக்குள்ள காத்துக்கிட்டு இருக்கான். அப்படின்னா அத்தனை பேர் எடுத்துட்டு வந்துருவாங்க. சீரியஸா விஜய் வீட்டுல இருக்கும்ல சார்? விஜய் வீட்டுல இருக்குமா? அவ்வளவு காரு போகுது. ஹலோ, என் தலைவர் அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு பெட்ரோல் 1 லிட்டருக்கு 1 கிலோமீட்டர் தான் போகும். அந்த வண்டியை போய் எடுத்து ஓட்ட முடியாம அவ்வளவு தவிக்கிறார். உங்க தலைவருக்கே தவிப்பு வந்துச்சு. பெட்ரோல் தட்டுப்பாடுங்கிறது ஒரு ஏழைய பாதிக்கும் தான் இல்ல, பணக்காரனையும் பாதிக்கும் தெரியுமா? எல்லாரும் கார் எதுல ஓட்டுறாங்க? ஆமா, பேட்டரி வண்டி வச்சுக்கிட்டா தப்பிச்சிரும் நினைச்சிட்டு இருக்காங்க. சீரியஸா மே மாசம் கரண்ட் டோட்டலா கட் ஆகும். ஆமா, காரணம் யாரு? திமுக காரன். பேட்டரி கார் வாங்குறது கரண்ட் கட்டதுன்னா அவங்க எப்படி சார் காரணமாவாங்க? திமுக காரன் சதி எல்லாமே அவ்வளவு சதி பண்றாங்க. ஆமா, நீங்க சாதாரண நீங்க வரப்போற மாசத்துல நீங்க பாருங்க, கட் பண்ணி விடுவாங்க. ஒரு விஷயம், இந்த கட்டிங் அவங்க பண்ணல, நாங்க தான் பிஜேபி கிட்ட சொல்லி கரண்ட கட் பண்ண வச்சு திமுகவுக்கு ஓட்டு போடாம என்ன பண்ணுமோ அதெல்லாம் நாங்க, இதெல்லாம் அண்டர் டீலிங்மா, இதெல்லாம் வெளியில தப்பு, அவங்கள தப்புன்னு சொல்லணும். அப்பதானே அண்டர் டீலிங் சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிட்டீங்களா ரகசியத்தை? ரகசியம் என்ன எல்லாருக்குமே தெரிய போகுது. ஆமா சார், உங்க தலைவர் மாதிரி ஆஃப் கேமரா நீங்க 4 செவத்துக்குள்ளார தானே பேசுறோம். 4 செவத்துனாலும் கேமரா மக்கள் சார், பாத்துக்கோங்க. பார்த்து அவங்க பாப்பாங்க. 4 செவத்துக்குள்ள நடக்கிற மாதிரி நீங்க நடத்தக்கூடாது. கேமராங்க இருக்குது, மக்கள் பாத்துக்கோங்க. எங்க தலைவன் ஏன் பத்திரிகைக்காரனா மீட் பண்ண மாட்டேங்கிறான்னு இப்ப தெரியுதா? மோடி எங்க தலைவரும் ஒரே மாதிரி. ஆமா, 6 வித்தியாசம் தான் அவங்க 2 பேத்துக்கும். என்னென்ன வித்தியாசம்? என்னென்ன வித்தியாசமா? வித்தியாசம் இருக்குங்கிறத விட ஒத்துமை எவ்வளவு தெரியுமா? அவரும் பொண்டாட்டிய விட்டாரு, எங்க தலைவரும் பொண்டாட்டிய விட்டாரு. எது, மோடி பொண்டாட்டிய விட்டுட்டாரா? ஏங்க, அவர் பாலியல் திருமணம் பண்ணிருக்காரு தெரியுமா? பாலியல் திருமணம் இந்திய இறையாண்மை பிரகாரம் அது தப்பு. ஆனா அந்த தப்பை செஞ்சுட்டு தான் பிரதமர் ஆயிருக்காரு. ஓஹோ, ஆமா, அந்த பொண்ணு அப்பவே அவரு விட்டு போயிட்டாரு, கல்யாணம் பண்ணி விட்டு போயிருக்காரு. இல்லற வாழ்க்கையில அவர் ஈடுபட முடியாம ஒரு முடிவு எடுத்திருக்காரு, நல்ல விஷயம் தானே. அதை போய் இப்படி குற்றம்ன்றீங்க? இல்லற வாழ்க்கையில ஈடுபடலையா? சின்ன வயசுல ஞானவதம் வந்திருக்கு, வேண்டாம் பெரியவனானா நம்ம பொண்டாட்டி கிட்ட மாட்டிப்போம். புத்தரே பொண்டாட்டி விட்டு ஓடி வந்ததுனாலதான் புத்தன் ஆனாரு தெரியுமா? அது மாதிரி மோடி ஐயா மாத்தி போறாரு, உங்களுக்கு என்ன புரியுதா? ஆனா ஒரு நேர்மர் எங்க தலைவர் மாதிரி கல்யாணம் பண்ணி அந்த பொண்டாட்டிக்கு சோகம் துக்கம் எல்லாத்தையும் கொடுத்து புள்ள வரைக்கும் கொடுத்துட்டு வரணும். இது நேர்மை. அப்புறம் ஒரு பெண்ணுக்கான அத்தனை உரிமையும் அத்தனை பங்களிப்பையும் நடத்திட்டு வந்திருக்கணும். ஆனா மோடி அதை செஞ்சாரா? சின்ன வயசுலயே பண்ணல. அப்ப எப்படி சார் பண்ண முடியும்? எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? ஆனா ஒரு குற்ற பரம்பரை நாம என்ன பண்ணி வச்சிருக்கோம்? பேர் வாங்கி வச்சிருக்கோம், பிரதமர் ஆக்கி வச்சிருக்கோம். ஓ, அவரை சொல்றீங்களா? ஆமா. ஆனா இது எல்லாத்துக்கும் எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு தலைவர் யாரு? திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். ஹலோ, நான் எங்க விஜய சொல்றேன் சார். காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க சார், நீங்க சீரியஸா பேசும்போது சிரிப்பு கூட வர மாட்டேங்குது நீங்க பண்ற காமெடியில. விஜய் அப்படியே வீராவசனமா பேசிடுவாரா? பிஜேபினாலே பேதி போறாரு, பிஜேபி எதிர்த்து பேசிடுவாராம். எங்க தலைவர் என்ன
வாயில வரல வச்சு சூப்பிட்டு இருக்காரா? ஆமா, பின்ன எதுனா வாயை திறந்து பேசுறாரா? பிஜேபினால ஓடி போய் ஒளிறாரு, காவினால அவருக்கு பயமா இருக்கு. அதான் நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க, இப்படி சப்பிக்கிட்டே இருக்கிறவன் சப்பிக்கிட்டே இருக்க மாட்டான். என்னைக்காவது ஒரு நாள் கையை எடுத்துருவோம். ஆக மொத்தம் சப்பிட்டு இருப்பீங்க. கையை எடுத்துருவான்னு சொல்றேன், சப்பிட்டு இருப்பீங்க. அது வரைக்கும் நீங்க வந்து விரல சப்பிட்டே இருப்பீங்கன்ற. ஹலோ, எங்க தலைவன் எப்ப சப்பணும் எப்ப சப்ப கூடாதுன்னு முடிவு எடுக்கிறது அவர்தான். யாரு? மோடியா? மோடியா? எங்க தலைவர் தான் சொல்றேன் சார். பாஜக சொல்லிதான் சார் தாவேகா தலைவர் விஜய் அவர்களே செயல்படுறாரு. அவங்க சொல்றதானே இவர் செஞ்சாகணும். தலைவரை இதான் நடக்க போகுது.